அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மட்டன் 1/2 kg எடுத்திருக்கேன். மசாலா ரோஸ்ட் பண்ணி அரைக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நான் இது 1/2 kg மட்டனுக்கு அதுக்கேற்ற மாதிரி மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் 1 kgயில் செய்கிறதா இருந்தால் இதோடு அப்படியே டபுள் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பீஸ் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். கசகசா இருந்தால் அது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ பேனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஃப்ரை ஆகும்போதே உங்களுக்கு நல்ல வாசனை வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பையும் தேங்காவையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போது அதே பேன்லேயே திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பாதி அளவு மட்டும் இப்போ சேர்க்கலாம். மீதி நம்ம குழம்பு தாளிக்கும் போது சேர்க்க போகிறோம். இப்போது இதை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மசிகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மசாலோடு சேர்த்து இதையும் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஃப்ரை பண்ண மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ குக்கரில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். வெங்காயத்தை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டன் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 விசிலுக்கு வேக விடலாம்.
இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும். மட்டனும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நம்ம மசாலாலாம் அரைச்சி சேர்த்தோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா வந்துகிட்டே இருக்குது. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான செட்டிநாடு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை சூடாக சர்வ் பண்ணிடலாம். இது சுட சுட ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஈவன் பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட தொட்டுக்கலாம். இந்த குழம்பு செஞ்சால் அப்படியே அந்த தெருவே மணக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.